வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜிஸ் வேர்ல்டில் டூர் அண்ட் ட்ராவல் அந்த செக்மெண்ட்டில் கோலாப்பூரில் இருக்க இந்த வில்லேஜை தான் பார்க்க போகிறோம். அதாவது கனேரி மத் அப்படிங்கிற வில்லேஜ் கோலாப்பூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். இங்கே டிக்கெட் 150 ரூபா ஒருத்தவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 70 ரூபா. எல்லா நாளும் ஒர்க்கிங் டேஸ் தான், எந்த நாளும் லீவ் நாள் கிடையாது. இங்கே காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலவுடு இதுக்குள்ளே போகிறதுக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிப்பிக்கலாக, அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த குகைக்குள்ளே இருக்குது. அதாவது விதவிதமான மக்களுடைய தொழில்களும் இந்த முனிவர் காலத்துலேருந்து ஆரம்பித்து அப்போ வைத்திய முறை எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி பாடம் படித்தாங்க அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அப்போ எழுத்தாணி கொண்டு எழுதுனாது இதெல்லாமே. இது அழகான ஒரு மண் சிலைன்னு சொல்ல முடியாது, வண்ண சிலைகளாக அழகாக இப்போ இருக்க மாடர்ன் சிலைகளாகவும் வடிச்சிருக்காங்க. அது ஒரு குகை மாதிரி அமைப்பு தான் இது. நீங்கள் போனீங்கன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி பார்த்துட்டு அப்படியே இதையும் பாருங்கள். அது ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. கோலாப்பூர் ஸ்டேஷன்லேருந்து நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன், 4-4.5 கிலோமீட்டருக்கு தான் வரும். இந்த இடம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இது நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒன்று. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு இடம் கிடையாது. அதாவது சவுத் இந்தியாவில் இது மாதிரி ஒரு இது கிடையாது. இந்த இடத்துல தான் இது இருக்குது. நல்லா பெரிய பரந்த பரப்பளவு. அது எத்தனையோ ஏக்கர்னு சொல்கிறாங்க, எனக்கு மறந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது பாடம் படிக்கிற வேத முறை. அது தவிர அந்த யோகா முறைகள் எப்படின்றத வரிசலாக அதில் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே லைட் ஏரியும், அது வழியாக தான் நம்ம போக முடியும். வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலவுடு உண்டு. அது வழியாக நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதாவது கிட்டத்தட்ட அது முழுசையும் நம்ம சுற்றி பார்க்குறதுனாக்கா நமக்கு 3-4 மணி நேரம் ஆகுதுங்க. அது உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அந்த ராமாயண காலம், மகாபாரத காலத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்குது, ஆரியப்பட்டா வரைக்கும். அவர் வானசாஸ்திரத்தை பற்றி என்ன சொன்னார் அதெல்லாம் அங்கே இங்கிலீஷில் போர்டில் எழுதியிருக்கு. ஒரு சிலது மராட்டியில் தான் எழுதியிருக்கு. எனக்கு தமிழில் தான் சொல்ல தெரியுது, அதனால் நான் அதில் தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். இது மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம அழகாக பார்த்துக்கிட்டே போகலாம். இது பாருங்கள், ராதா, அது கிருஷ்ணரும் அவங்க அம்மாவும் எந்த மாதிரி விதத்துலலாம் யோகா பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவங்க மருந்தெல்லாம் தயாரித்தாங்க, அந்த மாதிரி கூட இதுக்குள்ளே இருக்குது. இது எம்போசிங் சொல்லுவாங்க, இப்படி புடைப்பு சித்திரங்களாக இந்த யோகா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே குழந்தைக்கு வைத்தியம் பார்க்குறாரு, அதாவது ஸ்டெத்தஸ்கோப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த படத்தில் இருக்குது. அங்கங்கே வெளிச்சம் வர்றதுக்காக கண்ணாடி வச்சு உள்ளே ஊடுருவுற மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், பாடம் பண்ணுறது, அதாவது இறந்த பிணங்களை பாடம் பண்ணி வைப்பாங்களே, அந்த மம்மீஸு அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. இது அதனுடைய கண்டினியூஷன் தான் இதுவும். அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னாக்கா இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இவரது வானசாஸ்திரம், அதை பற்றின படிப்புகள். இது சென்ட்டு தயாரிக்கிறது எப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி தயாரித்தாங்க அப்படிங்கிறது தான் இது மாதிரி பானைகளில் வச்சு வாசனை திரவியம் தயாரிக்கிறது. நிறைய இடம் போயிருக்கேன், நான் சுற்றியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இடம் இந்த இடத்துல தான் பார்த்துருக்கேன். ஆதிசங்கரர் அவரோட உபதேசங்களை பற்றி. இது பெண்களும் பாடம் படித்தாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த சிலைகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. அதாவது இப்படி பாதியாக விட்டுருக்காங்க, வண்ணம் பூசுறதுக்கு முன்னாடி. இது மாதிரி தான் இதை செய்திருக்கோன்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இடம் சவுத் இந்தியாவில் இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்குன்னா இவ்வளோ பெரிய இடம் இல்லை. இந்த ஒரு இடம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டூர் அண்ட் ட்ராவலில். இப்போ அங்கே இப்படி வெளியே வந்துட்டோம். அந்த குகையிலேருந்து வெளியே வந்தால் இது அப்படியே ஓப்பனாக இருக்கும். அது உண்மையான மாடு தானா இல்லை சிலையான்னு நமக்கே ஒரு நிமிஷம் டவுட் ஆகுங்க. ஏன்னா அதே உயரத்துக்கு அப்படியே எக்ஸ்ப்ரெஷனோடு செஞ்சுருப்பாங்க. மனிதர்களோட முகம் எப்படியெல்லாம்
இருக்கும், அவங்க துணி எப்படி பறக்கும், இந்த வேலை செஞ்சால் எப்படி அந்த துணி பறக்கும், அந்த மாடுங்கள் எப்படி ஓடும், எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரிஜினல் மாடை நிற்க வச்சோம்னா எது ஒரிஜினல் மாடு, எது இந்த பொம்மையில் செய்திருக்க சிலைன்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு கலை நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இது திறந்த வெளியில் பண்ணியிருக்கிறதால இது வந்து மனிதர்கள், அதாவது சின்ன சிறுவர்கள் விளையாடுற மாதிரி. ஒவ்வொன்றுத்துக்கும் இனி நான் கமெண்ட் கொடுக்கணுன்றதில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அந்த ஆலமரத்தடியில் கட்ட பஞ்சாயத்து நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது பாருங்கள், மாடுகள் என்ன அழகாக கொம்பு சீவப்பட்டு மேலே தும்பட்டாவோட இருக்குதுங்க. இனிமேல் நீங்கள் மியூசிக்கில் பாருங்கள், அந்த அழகை பார்த்து ரசிக்கலாம்.
இங்கே பாருங்கள், இது மயிலாட்டம், நம்ம ஊர் ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை எல்லாமே இங்கே நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இது திருவிழா நேரம், அது மாதிரி தான் இருக்குது இந்த இடத்த பார்த்தாக்கா. நிஜமாலும் ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு தோணுதுங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த குதிரையை, பொய்க்கால் குதிரையில் அந்த சுருக்கம் கூட தெரியுது துணியில். அவ்வளோ நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அது எந்த கலைஞர் வடிவமைச்சாங்க அப்படின்ற விவரம்லாம் அங்கே இல்லை. இது பாருங்கள், ஒயிலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, துண்டை வச்சுட்டு இப்படி ஆடுவாங்களே, அந்த ஆட்டம் தான் இது. அங்கே ஒவ்வொருத்தவங்களும் துண்டில் கூட அந்த டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. என்ன மாதிரி துணி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த ஊர் ட்ரெடிஷ்னல்லையும் இது மாதிரி இருக்குன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரியன் ட்ரெடிஷ்னல் பேஸ்டு டான்ஸஸ் இதெல்லாமே. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தெரியல இந்த குதிரை, பொய்க்கால் குதிரைலாம். அது வந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்ததாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு 10-15 வருஷத்தில் நான் அது மாதிரி எந்த டான்ஸும் பார்த்ததில்ல, பொய்க்கால் குதிரையெல்லாம் இங்கே. இது வந்து தப்பாட்டம், பறை, அது இது சிலம்பாட்டம். இந்த தலையில் வச்சு தேங்காய் உடைக்கிறது, அது மாதிரி இந்த கத்தியை வச்சு வெட்டுவாங்க இல்லையா, வாழைப்பழத்தை அவங்க தலையில் வச்சுட்டு, ஆப்பிள், அது மாதிரி. இந்த பாருங்கள், இந்த இடத்த எலுமிச்சை மரத்தை அதை வெட்டுறாரு அவர், அந்த கத்தியை வச்சு அதை வெட்டுற மாதிரி. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப பஞ்சு மிட்டாய் தாத்தா வந்திருக்காரு. அவர் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கள். அதை பார்த்தா நமக்கும் தான் சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடுங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்ற அமைப்பு தான் இது. உண்மையான வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க, அப்படியே கதவுகள்லாம் போட்டு. இது பாருங்கள், திருவிழாவில் இந்த மாதிரி கலைஞர்களுடைய இதெல்லாம் இங்கே கண் முன்னாடி அப்படி விரிஞ்சு இருக்குது பாருங்கள். அது மாதிரி மேலே தாளத்தோட அதிலே இந்த ஓரமாக பாருங்கள், இந்த வீடுகளோட கதவெல்லாம் திறந்து ஒரு பொண்ணு எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் உண்மையான வீடுகள் தாங்க. கதவும் அப்படி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போய் வர மாதிரி தான் இருக்குது. இவர் ஐயர் எல்லா இடத்துலையும் தீர்த்தம் தெளிக்கிறாரு. இங்கே பாருங்கள், பல்லக்கு வந்து இறங்குது. அதுக்கு பின்னாடியும் கலைஞர்கள் அதெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இந்த சாமரம் வீசுகிற மாதிரி அந்த பெண்களும், தாவணி போட்ட பெண்களும் இருக்கிறார்கள். அடடா, நம்ம ஊருக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த மரம், செடி, கொடிகள்லாம் உண்மையால் தான் வச்சுருக்காங்க. இது அமைக்கும் போதே அந்த மரத்தை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. அந்த கலைஞர்கள் பாருங்கள் என்ன அழகாக செய்கிறாங்க அவங்க, சாகச கலை. அப்படியே பேசிக்கிட்டே மார்க்கெட் வந்துட்டோங்க. ஆமாங்க, கூட வாங்கிட்டு போங்க, முறை வாங்குங்க, வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போகலாம். அப்படியே பக்கத்தில் இருந்து கிளி ஜோசியம் பார்க்குறியா, பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அதுவும் வேணான்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து நமக்கு வேண்டிய அந்த ருத்ராட்சமணி, சிவலிங்கம் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இல்லை பாட்டி, எனக்கு அதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்னா, உனக்கு உடம்பு சரியில்லையா, வந்து படுத்துக்கிறதுக்கு இந்த இடம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு. அப்படியே வந்தது தான் வந்த மார்க்கெட்டுக்கு. அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போவோமே வீட்டுக்கு, ஒரு ஞாபகார்த்தமாக அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய பேர் எடுத்தது இந்த மாதிரியான
புகைப்படத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க கலைஞர்கள் தான். இது பாருங்கள், பொம்மை இல்லாமல் கடையா திருவிழாவா, பொம்மை வாங்கிட்டு போகலாம். இங்கே ஒரு அம்மா உட்காந்து தனியாக அதெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. இவங்க பாருங்கள், வண்ணப்பொடி தான் எனக்கு வேணும், மார்கழி மாதம் ஆயிடுச்சு, அதனால் கோலம் போடுறதுக்கு பொடி வாங்கிட்டு போகிறேன்னு நிற்கிறாங்க இந்த அம்மா. மார்க்கெட்டு கோவிலுன்னு இருந்தால் தேங்காய் கடை இல்லாமையா, மூட்டை மூட்டையாக தேங்காயை குமிச்சு வச்சுருக்குறாங்க இந்த வியாபாரிங்க. தேங்காய் மட்டும் வாங்கினா போதுமா, ஊதுபத்தியெல்லாம் வாங்க வேணாமா, அதையும் தான் விற்றுட்ருக்காங்க. அது கூட பழம், பூ மாலைகள் அதெல்லாம் கூட விற்கிறாங்க பாருங்கள். இவர் பாருங்கள், எங்கேருந்தோ வந்திருக்க ஒரு சன்னியாசி இருக்கார். இது செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. நாதஸ்வர கோஷ்டிகள் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இந்த கலைஞர்கள்லாம் அப்படியே ஊர்வலமாக ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போகிறது நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த அம்மா தாம்பூலத்தட்டையும் குழந்தையை தூக்கிக்கிட்டும் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க கட்டியிருக்க சேலை கூட அப்படியே ஷைனிங்காக இருக்குதுங்க. அந்த சேலை என்ன சொல்கிறது, அந்த பெயிண்டிங். இங்கே பாரு, மூக்கை சிந்திகிட்ருக்காரு அவங்க பையனுக்கு, பையனுக்கோ ஒரு ஆள் மூக்கை சிந்திகிட்ருக்காரு. இந்த இடத்த பாருங்கள், நிறைய பெண்கள் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம கேரளா, நான் சொன்ன மாதிரி தாங்க, தமிழ்நாடு கேரளா எல்லா கலையை பற்றினும் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. மேல் இதுக்கு வந்துட்டோம். இதிலே ஒரு 2 மாடி மாதிரி இருக்குது. நம்ம கீழ் இதில் பேசிக்கிட்டே இங்கே மேலே வந்துட்டோம். மேல் பக்கம் வந்து அப்போ சூரிய மறைய நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் போனது மதியானம் 12 மணிக்கிட்ட போனோம். எவ்வளோ நேரம் சுற்றி இருக்கோன்னு பாருங்கள். இங்கே ஒருத்தர் ஜாங்கிரி புழிஞ்சிட்ருக்காரு. அதாவது பலகார கடைக்கே வந்துட்டோங்க. பசி எடுக்காதா பின்ன, இவ்வளோ நேரம் சுற்றி வந்தோம்ல. பெட்ஷீட் வாங்கிட்டு போயிடலாம், மார்க்கெட்டுக்கு வந்ததே வந்தோன்னு பெட்ஷீட்டை வாங்குறாரு ஒரு ஆள். அப்படியே ஒரிஜினல் பெட்ஷீட் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், கத்தி கப்படா இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அப்போ வேட்டியை வந்துருச்சு கட்டுறாரு ஒருத்தவர். இதுவும் தான் விற்றுட்ருக்காங்க. என்னது இது, பூ மாலை தான் விற்கிறாங்க இந்த அம்மா. இந்த இடத்த பாருங்கள், இந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்து இதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ஆப்ப சட்டி இழுப்பு சட்டியெல்லாம் கூட விற்கிறாங்களே. அருவாமனை தேங்காய் துருவி வாங்காமல் போயிட முடியுமா என்ன? மாதமாக இருக்கிறம்மா விலை பேசிகிட்ருக்குது அதை வாங்கிறதுக்கு. ராஜஸ்தானுக்கு கூட கடை வச்சுருக்காங்க. அழகழகான ஷூட்கேஸு, சனையா சோலி எல்லாம் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். பளபளன்னு கண்ணை பறிக்குதுங்க. மாம்பழ கடைக்கே வந்துட்டோம் பாருங்களேன். அப்படியே மாம்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போகலான்னு தோணுது. இது பாருங்கள், கம்பளை விற்கிறாங்க, தர்பூசணி விற்கிறாங்க. தர்பூசணிக்கு பக்கத்துலேயே வாழைக்குலையாக விற்கிது. அது மட்டுமா, அந்த டைல்ஸை வச்சு விதவிதமான அந்த சேர்ஸ் பண்ணியிருக்காங்க ஓய்வு எடுக்கிறதுக்குன்னே. இது பாருங்கள், தபலா கடை. தபலா கடைக்கு பக்கத்துலேயே இருக்கிறாரு நம்ம பாய், தொப்பி விற்கிற பாய் விற்றுட்ருக்காரு. இந்த சைடு பாருங்கள், அந்த மாடு பானை அந்த விவசாயிகள் இருக்குதாங்க. அடடா, அழகான வளையல்கள்லாம் ஒரிஜினல் வளையலே அந்த வண்டியில் வச்சுருக்காங்கங்க. மார்க்கெட்டை எத்தனை வாட்டி சுற்றி வந்தாலும் நமக்கு அலுப்பு தீராது. மத்து, பூரிக்கட்டை அதெல்லாம் கூட விற்கிறாங்க. இதோ இந்த இடத்தையும் ஒரு அம்மா வளையல் கடை உட்காந்து வளையல் விற்றுட்ருக்கு பாருங்கள். அழகழகான கண்ணாடி வளையல். இங்கே அதிகமாக மகாராஷ்டிரின் போடுறது இந்த பச்சை கலர் வளையல் தாங்க. குஜராத்தில் சிகப்பு கலர் வளையல் போடுவாங்க. நான் அங்கே இருந்ததால் எனக்கு அது தெரிஞ்சுது. நம்ம ஊரில் எது வேணால் போடுறாங்க, பச்சை சிகப்புன்னு. பித்தளை கடைக்கு வந்துட்டோம். விதவிதமாக பித்தளை பாத்திரம், அதை தூக்கத்தான் முடியாது, பார்க்க முடியும். எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாத்திரங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்டா குண்டா எல்லாம் இருக்குது. அடடா, நம்ம ஊர் பொட்டி வந்துருச்சுங்க. இங்கே பொட்டி வாங்கிட்டு போகுது ஒரு அம்மா. பொட்டியில் எத்தனை டிசைன் வரல, பச்சை மஞ்சள் சிவப்பு கலர் பொட்டி இருக்குமா பாருங்க. சாமி படமெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்கங்க. இங்கே நடவண்டி வந்துடுச்சே. அடடா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேயும் இந்த ட்ரங்கு பெட்டி நடவண்டி எல்லாமே இருக்குது போல். பலகார கடையில் விதவிதமாக மைசூர் பாக்கு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பொரி மூட்டையில் குமிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் வந்து சாமிகளோட சிலைகளெல்லாம் விற்றுட்ருக்காங்க. குத்து விளக்கு விற்கிறாங்க.
அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடையும் இருக்குது. இந்த அம்மா வாங்கிட்டுருக்கு. அதை கழுத்துக்கு போடுற ஊசி மணி, பாசி மணி இதெல்லாம். இது அந்த பலகார கடை. இதை முடித்து மார்க்கெட்லேருந்து அப்படியே கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டை முடிச்சாச்சு. சுற்றி கீழ்ப்பக்கம் வந்தால் என்ன தெரியுது தெரியுமா? தேர். உண்மையான பெரிய தேரையே அங்கே செய்து வச்சுருக்காங்கங்க. தேர் மட்டும் இல்லை, அதற்கு முன்ன பின்ன மனிதர்களை பாருங்கள், எவ்வளோ அழகான மனிதர்கள். அதாவது திருவிழாவில் துளைந்த குழந்தைகளை விட திருவிழாக்களை தொலைத்த குழந்தைகளே அதிகம். தொலைஞ்சு போகிறவங்களோட திருவிழாவை பார்க்காம தொலைஞ்சவங்க அதிகம் அப்படின்னு எங்கோ படித்தது ஞாபகம் வருது. அதை பார்க்க வெளிநாட்டுக்காரங்களும் வந்து நம்ம ஊர் தேரை பார்க்குற மாதிரி இதில் வடிவமைச்சிருக்காங்க. ஊர் கூடி தேர் இழுக்கிறது பாருங்கள், என்ன ஒரு அழகு. அப்படி தேர் இழுக்கும்போது ஆண்கள்லாம் முன்னாடி நின்று இழுக்கிறாங்க பாருங்கள். உண்மையாலும் திருவிழாக்குள்ளே வந்துட்ட மாதிரி இருக்குல்ல உங்கள் கண்ணுக்கு? அப்படி தாங்க எனக்கும் இருந்தது. இதை சுற்றி வரும்போது பலூன் கடைக்காரர் இருக்கார், இந்த சைடு பூக்காரங்க இருக்கிறாங்க. அழகாக வந்து பூ வாங்கிக்கிட்டு பலூன் வாங்கிக்கிட்டு அப்படியே இங்கே மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு திருவிழாவை அட்டன் பண்ணிவிட்டு இந்த பலூனெல்லாம் பாருங்கள். பலூனு இது என்னது, புல்லாங்குழல், அதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு திருவிழாவுக்கு போய் எத்தனை வருஷமாச்சு. அதை நம்ம கண் முன்னாடி காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். திருவிழாவுக்குள்ள அவங்க செய்கிற சாகசம் பாருங்களேன். ட்ரம்ஸுக்கு மேலே ஏறி ஒரு ஆள் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி. இதுவும் அதான் அந்த வீட்டோட மிச்ச பகுதிகள் தான். அந்த அம்மா தலைவாரிட்டுருக்கு அந்த குழந்தைக்கு. இந்த அம்மா பால் கறந்துட்டுருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஹவுஸ், ஒரு விவசாயியோட வீட்டை எப்படி இருக்குன்றதை கண்ணுக்குட்டியோட அழகாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இவர் சங்கு ஊதுறாரு, குடுகுடுப்புக்காரன்வாங்களே அது மாதிரி தான் அவர். இங்கே பாருங்கள், செக்கு. அந்த காலத்தில் செக்காட்டி தான் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தினோமா. அந்த செக்கு இப்படித்தான் இருந்திருக்கு பாருங்கள். ஒரிஜினலாக மாடு இருக்க மாதிரியே இருக்குதுங்க. த ஹவுஸ் ஆஃப் ஆயில் மேக்கர். இந்த எண்ணெய் எடுத்து அதை காய்ச்சுவாங்களாம்மா, அதில் தான் அந்த பலகாரம் செஞ்சுருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே இந்த பக்கம் வந்துட்டோம். அந்த திருவிழா விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தாக்கா இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது. அழகாக மாவிலை தோரணத்தோடு தொங்கிட்டுருக்கு பாருங்கள் வீடுங்கள். இந்த பக்கம் என்ன இருக்குனாக்கா அந்த ராந்தல் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட ஒரு கடை இருக்குங்க. அதுக்குன்னு ஒரு கடை இருந்திருக்கும் தானே அந்த காலத்தில். இதை பார்க்கும்போது ஆமாம், இதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு தோணுது. இந்த பக்கம் பாருங்கள், அந்த மனிதர்கள் அவங்கவுங்க வீட்டில் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல அழுக்கு இருக்கும், அதை கூட அப்படியே அந்த சிலையில் செய்திருக்காங்க பாருங்கள், சுருக்கத்தோட. நம்பவே முடியலைங்க, உண்மையாலும் மாடா இதுவான்னுட்டு. இது ஒரு வீடு இங்கே இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம், பார்க்கலாம். நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து சின்ன சின்ன வீடுகள், ஒரு முடியாதவருக்கு, அதாவது குழந்தைகளை முதியோர்களை பார்த்துக்கிற ஒரு இல்லம் மாதிரியாக இது. இப்படியெல்லாம் கூட இருக்க செய்ய முடியுமான்னு தோணுதுங்க ஒரு சிலதை பார்க்கும்பொழுது. அந்த மாதிரி இருக்குது. இவர் வந்து ஆசாரி, அதாவது நகை செய்கிற ஆசாரி. அவர் வீடு எப்படி இருக்கும், அங்கே வந்து என்ன வேலை செய்வாங்கன்றதை காமிச்சிருக்காங்க. இது வந்து மாட்டுக்குன்னே அந்த இதெல்லாம் விற்கிற இடங்க, சங்கிலி, சங்கு இருக்கும்ல, கயிறு, அதெல்லாம். இது நோயாளிக்கு நோய் டாக்டருக்கு பார்க்குறாராம், அந்த மாதிரி இடமா இது. இது இந்த அம்மா வந்து ஏதோ தையல் தைக்குது. இந்த அம்மா துளசிக்கு பூஜை பண்ணுறது. இது பாருங்கள், கிணத்தடி. கிணத்தடின்னா பெண்கள் இல்லாமையா, ஒரு பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு போகிறா. இங்கே பாருங்கள், நம்ம விளையாடுற விளையாட்டு, இதுக்கு என்ன சொல்லுவோம், இந்த விளையாட்டு எனக்கு மறந்து போச்சு, அது பேர் மறந்து போச்சு. சுற்றுவோமே, தும்பி ஆடுறதுன்னு சொல்லுவோமே, அது மாதிரி. இங்கே பாருங்கள், ஹனுமன் சீதைக்கு மோதிரம் கொடுக்குறாரு, ராமர் லக்ஷ்மணர் மாதிரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த திருவிழா தான். அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு பிரமை. இந்த வீட்டோட வீடு பால்கனி எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. வாங்களேன், இது வரைக்கும் வந்துட்டோம், அந்த வீட்டுக்கு போகாட்டி இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டே போயிடுவோம். வந்ததே வந்தோம், வாங்க உள்ளே வாங்க. அதுதான் ஏரோ மார்க் போட்டிருக்காங்களே, அது வழியாக உள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன தென்படுது நம்ம கண்ணில்? மாடுகள். மாடுகள் என்றால் செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மாட்டு தொழுவம் இருக்குங்க. 2 பக்கமும் அழகாக மாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓனர் உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறவர் முன்னாடியே உட்காந்துருக்காரு. இங்கே வேலை செய்கிறவங்க அந்த மாட்டுக்கிட்ட நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த அம்மா குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு வந்திருக்கு. அதை தாண்டி வீட்டுக்குள்ளே போனால் இயந்திரம் வச்சு அதை அரைக்கிறாங்க. அதையும் தாண்டி அடுத்த கட்டுக்கு போனால் மாடிப்படி இருக்குது. அதுக்கு மேலே போக முடியாதுன்னு போட்டிருக்கு. சரி, இந்த பக்கம் வருவோம் நம்ம ஏரியாவுக்கு. அதுதாங்க சமையல் கட்டு. அங்கே பாருங்கள், உண்மையால பித்தளை பாத்திரமா அடுக்கி வச்சுருக்காங்கடோய், அழகழகாக இருக்குதுடோய். இங்கே பாருங்கள், அந்த அம்மா தயிர் கடையிறாங்க. அவ்வளோதாங்க, அந்த வீடை பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே வெளியே வரோம். அந்த வீட்டை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் அந்த வியூ இப்படி தான் இருக்குது. இங்கே என்ன இருக்கும் வெளிப்பக்கம் நினைக்கிறீங்க? மாடு இருக்குல்ல, அதை உட்காந்து இந்த அம்மா வரட்டியை தட்டிகிட்டு இருக்கு, சாணியெல்லாம் எடுத்து வச்சு. இதை கண்ணில் பார்த்தே எத்தனை வருஷமாச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டை மாடு இருந்து தட்டியிருக்கோம். இந்த சைடு குதிரையும் நிற்கிது. குதிரை வெளிப்பக்கம்தான் இருக்கும். அதுதான் பசுமாட்டுக்கும் குதிரைக்கும் உள்ள வித்தியாசம். பசுமாட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், குதிரையை வெளிப்பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் என்ட்ரன்ஸ். நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன், வெளியே வரும்போது காமிக்கிறேன். இந்த இடம் ஒரு கோவில் மாதிரியே ஒரு அம்மன் மாதிரி வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் நெருப்பும் எரிஞ்சிட்டு இருந்து பாருங்கள். நிஜமாலும் இந்த தேங்காயோடைய குடுவையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் இதனுடைய வெளிப்பக்கம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே நிறைய இருக்குது. நான் இந்த வீடு வில்லேஜ் லைஃப்பை மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். இது பாருங்கள், இப்போ மாடர்ன் வீடுங்க எப்படி இருக்குன்றத அப்படியே புடைப்பு சித்திரம்னு சொல்ல முடியாது, உண்மையான வீடோட மினியேச்சர்னு சொல்லலாம். அந்த மினியேச்சர்ஸ் தான் இங்கே இருக்குது. கோட்டை எப்படி இருக்கும், நார்மல் வீடு எப்படி இருக்கும், அடுக்குமாடி வீடு எப்படி இருக்கும். அப்பா செமையாக இருந்துச்சுங்க. 150 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வேறு எங்கேயும் இது மாதிரி பார்க்கவே முடியாது. இந்த ஒரே ஒரு ரூஃப் கீழேயே நம்ம இத்தனை இதை பார்த்துட்டு வரலாங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே ஒரு பூத் பங்களான்னு ஒன்று இருக்குது. அது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மாதிரி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சுற்றிட்டு வரலாம். கொஞ்சம் பயந்துட்டு வரலாம், எலும்புக்கூடு மம்மிகளை எல்லாம் பார்த்து. அது மட்டும் இல்லை, அங்கேயே டாய் ட்ரெயின்னு ஒன்று ஓடுது பாருங்கள். நாங்கள் சுற்றி சாயங்காலம் ஆயிடுச்சு, 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. டாய் ட்ரெயினில் 20 ரூபாய்க்கு அங்கே சுற்றிட்டு வந்தோம். உட்காந்து ஒரு 3 சுற்றலாம். அங்கே இருக்க மான்களெல்லாம் பார்க்கலாம். அங்கே மான்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது. மான், முயல், வாத்து இது மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த டாய் ட்ரெயின் சுற்றிட்டு அப்படியே அந்த இடத்த சாப்பிட்றதுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. பால்கோவா இது மாதிரி அங்கேயே செய்து விற்கிறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வர்றதுக்கு மணி 7:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வேறு நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சமானதை பார்க்கலாம்.